மக்களே, இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. சிரிச்சுக்கிட்டா, இல்லை அப்படி கவலை இல்லையா, இல்லை அப்படி அதிர்ச்சி இல்லையா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த உலகம் நடிகர் திலகம் அப்படின்னா சிவாஜி கணேசன் சார் அவர்களைத்தான் சொல்வார்கள். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களை சொல்லுவாங்க. சூர்யா அண்ணா, விக்ரம் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களெல்லாம் பார்த்தபடியாக அவங்கள முன்னுதாரணமாக சொல்கிறாங்க போல இருக்குது. ஆனால் நான் கடந்த ஒரு மாதங்களாக இந்த உதவி யூடியூபர்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல உலகத்தில், ஒரு நாட்டில் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிறவங்கள், அப்புறம் அவங்களுடைய காணொளிகள் சம்பந்தமாக அவங்க ஒரு பக்கம் வீடியோ போடுவாங்க, அவங்கள ஆதரிக்கிறவங்க ஒரு பக்கம் வீடியோ போடுவாங்க. ஆனால் ஆஃப் த கேமரா அப்படின்னு சில விடயங்கள் பார்க்க முடிஞ்சது. அதாவது கிழிந்த சட்டையோட ஒரு கூடாரமா என்னென்னு சொல்லுவாங்க, ஓலை குடிசை, அதான் வீடு, 4 பிள்ளை 5 பிள்ளை அப்படின்னு இருந்தவர்களை அந்த உதவி வீடியோக்களில் பார்த்துருப்போம். அதில் அந்த உதவி யூடியூபரும் அப்படியே கவலையாக இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பார். இந்த ஒரு காணொலி நான் 1 வருடங்களுக்கு முதல் பார்த்தேன்னா நான் அப்பா ஐயோ பாவம் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனால் சமீபத்தில் அதே முகம், அதே அந்த 4 பேர் அவங்கள பார்க்கக்குள்ள அவங்களுடைய வீடு கல்வீடாக இருக்குது. ஒருவேளை இவங்க தான் கட்டி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கக்குள்ள அது வேற. அந்த பிள்ளைகள் வேற ஒரு ஃபேமிலி. அதாவது ஒரு வீடியோவுக்காக காசை கொடுத்து ஒரு 2 கணவன் மனைவி, உண்மையான கணவன் மனைவி, ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மையாக பிள்ளை இல்லை, வேறு கஷ்டப்படுறவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சித்தரிக்கப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று. அதில் ஒரு குடிசை, ஒரு வீடு, அதைக்கும் இன்னொருத்தங்கிட்ட காசை கொடுத்து போட்டு இப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு. நடிப்புனா பயங்கரமான ஒரு நடிப்பு. சரி, இப்படியான விடயங்கள் பண்ணுறாங்க உதவி யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மகான்கள், புண்ணியவான்கள், தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னா பதவியில் இருப்பவர்களை குறை சொல்கிற ஒரு கூட்டம், அவங்க போடுற கமெண்டு, அதை தாண்டி உழைச்சி வீடு கட்டினவங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம் ஒன்று. இது ஒரு பக்கம். உதவி யூடியூபர்ஸை பண்ணாதீங்கடா அப்படின்னு ஒரு அம்மா ஒரு இதொன்று போட்டிருந்தாங்க. நான் எடுத்தும் சில பேர் கால் எடுக்கல அப்படின்ற ரீதியில் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா அவர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. சரி, இதெல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ. கொஞ்சம் பாருங்க மக்களே. ஓகே, ஃபஸ்ட்டு உதவி செய்கிற யூடியூபர்ஸ் உலகம் ஃபுல்லாகவே இருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய விடயம் பேசியாச்சு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற உதவி யூடியூபர்ஸ் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முதல் சைக்கிளில் இருந்தவர்கள், குடிசையில் இருந்தவர்கள், இப்போ மாளிகைகள், கார்கள், வேறு நாடுகளுக்கு ஜஸ்ட் லைக் டிக்கெட் போட்டு போகிற அளவுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை மாறி இருக்கு. இவர்களால் உதவி செய்யப்பட்டவர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படி என்பது பல பேருக்கு தெரியாது. சரி, இவர்கள் ஏன் இப்போ அந்த உதவியை கையில் எடுத்தார்கள் அப்படின்னா, அந்த உதவி வீடியோஸுக்கு தான் வருமானம் எக்கச்சக்கமாக வரும். மாதம் 40 லட்சம், 45 லட்சம், 35 லட்சம் அப்படின்னு உழைக்கலாம். அடுத்தது பெரிய பிக் ஷாட்ஸோட கான்டாக்ட் எடுக்கலாம். இந்த உதவி செய்வதன் மூலம் தங்களுடைய குடும்பத்தோட வேறு தொழிலும் செய்து அதை விரிவாக்கலாம். இப்படி ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள, ஒரு 20 வருஷத்தில் நம்ம பணக்காரராக வேண்டியது ஒரு 4-5 வருஷத்தில் ஆகிடலாம் அப்படின்றது இப்போ ஒரு ட்ரெண்டு. அதுக்காகத்தான் உலகத்தில் இந்த உதவி செய்தவர்கள் எல்லாருமே பின்பற்றிய ஒரு வழி. ஏழைகளோட கண்ணீர்கள், ஏழைகளோட கதைகள், அதை மூலதனமாக வச்சு பண்ணார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. யூடியூப்போ இல்லை வேறு எந்த தளமோ காசு தராது அப்படின்னா யாருமே இந்த உதவி வீடியோக்களை இதில் போட மாட்டார்கள். சரியா? இதற்கு இந்த உதவி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறவர்கள் யாராவது இருந்தார்கள்னா கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்பில் வருமானம் இவ்வளவு வருமானம் கொடுக்காது அப்படின்னா, இல்லை 1 லட்சம் 2 லட்சம் தான் கொடுக்கும் அப்படின்னா கூட இந்த உதவிகளை உதவி செய்பவர்கள், மகான்கள், புண்ணியவான்கள் யாரும் செய்ய மாட்டார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. ஸோ காசுக்காகத்தான் இவர்கள் பண்ணுகிறார்கள். காசுக்காக, ஃபெமிக்காக, அதை வச்சு சினிமாக்கோ அரசியலுக்கோ எதிர்காலத்தில் போகிறதுக்கு தான் இத்தனை வேலைகள். மற்றும் இவங்களோட குடும்பத்தை வேறு தொழில்களை விருத்தி, வெளிநாட்டிலேருந்து வர்றவர்களை கார்லேருந்து ஏற்றுறது, இறக்குறது, அதில் நிறைய காசு பார்ப்பது, அப்புறம் தைக்கிறது, உணவுகளை செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புவது அப்படின்னு தங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபம், அதன் மூலம் பயங்கரமான வளர்ச்சி. இதுதான் நோக்கம். சரியா?
இப்படித்தான் வளர்ந்தார்கள். சரி, அப்போ இவர்கள் இப்படி இருக்கைக்குள்ள இதில் அது 50% இல்லை 30%, 25% சித்தரிக்கப்பட்ட வீடியோக்கள். உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு கஷ்டம் இருக்காது, ஒரு குடும்பம் அப்படின்னு காட்டுவாங்க. நான் சத்தியமாக எனக்கு அப்படி என்னது ஒருத்தர் வெளிப்படையாகவே போட்டிருந்தாரு, எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு இந்த உதவிகள் எப்படி நடக்குது அப்படின்னு. அதில் ஒரு குடும்பம் 4 பேரை காட்டுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு முதல் பார்க்கக்குள்ள அது உண்மையிலேயே குடும்பம் இல்லை, கணவன் மனைவி அது வேற யாரோ, பிள்ளைகள் வந்து வேற யாரையோ. இது அந்த வீடு வந்து இந்த 2 பேரும் இல்லை 3வது ஒருத்தருடைய. அப்போ ஒரு பேசி காசை கொடுத்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த வீடே தாங்க அப்படின்னு போட்டு அந்த வீடை சுத்தரிச்சு போட்டு நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து போட்டு பண்ணுற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதன் மூலம் வீடியோக்கள் இறக்கப்படும். அப்போ அதை நம்பி காசு போடுற கூட்டம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு இடங்களுக்கு முதல் நடந்திருக்கு உதவி என்ற பேரில். இப்போதான் பல இடங்களில் கேள்விகள் வந்து அதுகள் வந்து இல்லாமல் போயிருக்கு. சரியா? இது உலகம் ஃபுல்லாகவே அந்த கேள்விகள் வந்திருக்கு, கேள்விகள் கேட்டிருக்கார்கள். அதுக்கப்புறம் தான் பல இடங்களில் குறைந்தது. சரிங்களா? சரி, அப்போ இப்படியான விடயங்களும் நடக்குது. சரி, அப்போ இப்போ ஒரு பக்கம் ஏமாத்துற கூட்டம், இன்னொரு பக்கம் காசுக்காக இந்த உதவிகளை செய்கிற கூட்டம். தேடி 40 லட்சம் மாதம், 35 லட்சம் மாதம், ஏன் 30 லட்சம் மாத வருமானம், ஏன் 20 லட்சம் மாத வருமானம், 50 லட்சம், 25 லட்சம். இதை தாண்டி தொழில் விருத்திகள் வேற வேற தொழில்களில் எவன் பண்ண மாட்டான்? யாருமே வந்து பண்ணுவான், தூங்காமையே பண்ணுவான். இத்தனை 5 லட்சம் மாதம் கொடுத்தாலே, என் 2 லட்சம் கொடுத்தாலே தூங்காமல் நான் பண்ணுறேன்னு வர்றதுக்கு கோடி பேர் வெயிட்டிங். சரிங்களா? யாருமே பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? காசுக்காக, வருமானத்துக்காக. அப்போ இப்படி வருமானத்தையும் காசுக்காகவும் அடுத்தவர்கள் ஏழைகளோட கண்ணீர்கள், முகங்கள், கஷ்டங்கள் இதை வந்து ஒரு மூலதனமாக பயன்படுத்துகிறவர்களை, பதவியில் இருக்கிறவங்களை, இல்லை அப்படின்னா ஒரு நாட்டுக்கு சேவை செய்பவர்களை அவங்களோட கம்பேர் பண்ணலாமா? அவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தலாமா? அவங்கள கேள்வி கேட்கலாமா? மனசாட்சி படி பதில சொல்லவும். சரிங்களா? இல்லை ஒரு காமெண்ட் உண்டு, அந்த மன்றத்தில் இருப்பவர்கள் இதை பார்ப்பது இல்லையா? சட்டம் என்னத்தை செய்கின்றது? இங்கே இந்த ஏழைகளின் குறைகள் தெரியவில்லையா? அவர் மட்டும் காரில் போறார், இதில் வாரார், அவரோட கண்ணுக்கு தெரியவில்லையா அப்படின்னு இங்கே வந்து இவங்க ஒரு பைசா இல்லாமல் சேவை நோக்கத்தோட செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஓகே, மகான்கள் என்றலாம். ஆனால் இங்கே அவ்வளவு கொட்டி வருமானம் வருது. வருமானத்துக்காகத்தான் இவங்க தேடி பண்ணுறாங்க. வேற எந்த சேனலாக இருந்தாலும் இப்படி டாபிக் கிடைக்காது. ஒரு 1 hour 1.5 hours வீடியோ போட முடியாது. போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் அதில் விளம்பரங்களையும் சேர்த்து பார்க்க மாட்டாங்க. வருமானம் வராது. அப்போ ஃபுல்லாக இது ஒரு பிஸ்னஸ் நோக்கத்துக்காகத்தான் இப்படி பண்ணுறவர்களையும், தங்களுடைய வருமானத்துக்காக அந்த ஏழைகளோட முகங்கள், கண்ணீர்கள் அதை எடுத்து போடுறவர்களையும், ஒரு பதவியில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு சமூகத்தில் சேவை செய்ய வந்தவங்க, ஒரு கடமையின் கீழ் இருப்பவர்களை அவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள கேள்வி கேட்கலாமா? இந்த நபர்களோட இது எனக்கு அறிவில்லைன்னா நீங்கள் படிப்பீங்க, நான் தெரிஞ்சு கொள்கிறேன். சரியா? எனக்கு இது தப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன் தப்பாக இருக்குன்னு. 1. 2வது, கஷ்டப்பட்டு நாயா பேயா வந்து உழைச்சி, அது உண்மையாக யூடியூப்பில் பேச்சு மூலமோ இல்லை அப்படின்னா நாடகம் மூலமோ வெளியில் போய் வீடியோ போட்டோ, இல்லை அப்படின்னா குக்கிங் பண்ணியோ, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து ரோட்டை கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் போய் படிப்பிக்க போகிறாங்க, தைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அதன் மூலம் உழைக்கிறாங்க. அப்படி உழைக்கிறாங்க. அது உள்நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ இப்படி பல வழிகளில் உழைக்கிறாங்க. சோஷியல் மீடியாலே 5 தளங்களில் உழைக்கிறாங்க. வேலை செய்கிறாங்க சில பேர், அது அரசாங்க வேலையும் செய்கிறாங்க, வேறு இடங்களையும் கம்பெனிகளையும் வேலை செய்கிறாங்க. அப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு வீடு கட்டுறானுங்க. சரிங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டுறாங்க, திறமை மூலம் உழைச்சி வீடு கட்டுறாங்க. அப்போ அந்த நபர்களை கேள்வி கேட்குறாங்க. அந்த உதவி செய்கிற யூடியூபர்ஸோட கமெண்ட் செக்ஷனில் வந்து, மக்கள் இருக்க இடமில்லாமல் இருக்கக்குள்ள இப்படியான வீடுகள் தேவையா? அந்த வீடுகளுக்கு பேரை வச்சு அப்படியான வீடுகள் தேவையா? வீடு காணொலிகள் கட்டணம் இல்லாமல் காமிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, அந்த உதவி செய்கிறவங்களுடைய வீட்டை பற்றி எவனாவது கேட்டிங்களா? உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குல்ல, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு. சரி, உன்னோட வீட்டில் ஒரு ரூமை கொடுப்பியா? அப்படி அவங்க கொடுக்கறது வேற. நீ அடுத்தவன் வீடு கட்டுறா, இப்படி கட்டுறா, அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களை பொறாமப்படுறாள். அந்த உதவி செய்கிறவனே கட்டி கொண்டிருக்கான்ல, அப்போ அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, நீ ஏப்பா நீ வந்து இன்னொரு வீட்டை எப்படி கட்டணும்? உன் வீட்டில் ஒரு இடத்த கொடுப்பா,
நீங்கள் தான் வந்து வீடியோ வந்து கட்டி கொண்டிருக்கீங்கல்ல. சரி, அப்போ அவ்வளவு கோடிகளில் ஒரு சின்ன ஒரு 20 வீதம் ஒரு 15 வீதத்தை ஒதுக்கி உன் காசுல நீ பண்ணனப்பா அப்படின்னு ஏன் சொல்ல தோணல? ஏன் சொல்ல முடியல? ஆனால் அங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே பதவியில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னா உழைச்சி வீடு கட்டினவங்க அவங்க மேலே உங்களோட வன்மத்தை காமிக்குவீங்க. இது எனக்கு தப்பாக படிச்சு. அது ஏன் அப்படின்னு. சரியா? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அம்மா அவர்கள் ஒரு இதை ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்களுடைய மகள் நோர்வேயா, இவங்க சுவிஸ். சரியா? ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. உதவி அப்படின்றத வந்து ஏன் வந்து யூடியூப்பில் காணொலிகளை போடுறேன்? சரிங்களா? அவங்க சில பேரை கேட்டிருந்தாங்க, போடுறேன் முகத்தை காமிச்சு ஏன் போடுறேன், அவங்களோட ஃபுல் டீட்டெயில் ஏன் போடுறேன், இத்தனை வருஷம் பண்ணுறீங்கல்ல, இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட் உங்களோட வீட்டோட விசேஷம்னாலே அப்படியே ஏதோ பெத்த பிள்ளை மாதிரி உங்களை கவனிக்கிற அத்தனை உறவுகள் இருக்குல்ல, உதவி செய்கிற எல்லாருக்குமே அப்படி உறவுகள் இருக்கு, அப்படி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வெல்த், இன்னொரு பக்கம் இப்படியான உறவுகள், காசுகள் எல்லாம் இந்த உறவுகளை அப்படி பிள்ளை தம்பி அப்படின்னு கூப்பிடுறவங்க, அப்படி கான்டாக்ட் இருக்குல்ல, ஃபோன் இருக்குல்ல. சரி, அப்போ அதை வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது குரூப், நிறைய ஆப் இருக்கு, ஏன் ஃபோன் கான்டாக்ட்லேயே குரூப் கிரியேட் பண்ணலாம். அதில் போட்டுட்டு உனக்கு அவ்வளோ தூரம் உதவி செய்யணும்னு அந்த இது இருக்குல்ல, நேர்மை இருக்குல்ல, அப்போ அதை வந்து ப்ரைவேட்டாக அத்தனை பணக்காரர்களையும் அத்தனை உதவி செய்ய விரும்புகிறவங்களையும் போட்டுட்டு இப்படி உதவி தேவைப்படைக்குள்ள அந்த வீடியோவை அவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க. இல்லை அவங்களுக்கு மட்டும் இந்த செய்தியை சொல்லுங்க. உங்களை தான் பிள்ளைகள்ன்றாங்கல்ல, அப்போ அவங்களோட காசு கொடுப்பாங்க. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பணக்காரர் இப்படி உதவி செய்ய நினைக்கிறவர்கள் இல்லை நிறுவனங்கள் அவங்க கிட்ட அந்த காணொலியை காமிச்சு இப்படி இருக்கு, இது இந்த தம்பி எனக்கு தெரியும், இந்த அண்ணாவை எனக்கு தெரியும், இந்த பிள்ளை எனக்கு தெரியும், உண்மையை தான் சொல்லுது, இப்படி கஷ்டப்பட்டு பண்ணணும், நீங்க ஏதாவது நிதி உதவி பண்றீங்களான்னு அப்படி கலெக்ட் பண்ணி கொடுங்களேன். அப்படி சொல்ல வேண்டியதானே? அது ஏன் இப்போ யூடியூப்ல இல்லை அப்படின்னா வேற காசுதார தளத்தில் போட முடியுது? ஏன்னா அப்போதான் வருமானம் உழைக்க முடியும், ஆடம்பரமாக செலவழிக்க முடியும். அப்போ இந்த ஏழைகள்ன்றது இந்த உதவி யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க 99% பேர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தங்களுடைய மூலதனம், ஏழைகளோட கண்ணீர் கஷ்டங்கள் கதைகள் எல்லாமே வந்து தாங்கள் வருமானம் உழைப்பதற்கு, தாங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு. சரியா? அப்போ அந்த அம்மா வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க, நான் ஒருத்தருக்கு 3.5 வருஷமாக கால் பண்ணுறேன், என்னோட மகள் வந்து 2.5 வருஷமாக கால் பண்ணுறாங்க, எடுக்கிறதே இல்லை. ஏன்னா முதல் ஆரம்பத்தில் பேசக்குள்ள அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு, இல்லை முகத்தை மறைச்சு காமிங்க அதைன்னு, அதனாலே இவங்களோட இதென்னா எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ரீதியில். சரியா? இது வந்து பல பேரோட இது. சரிப்பா, நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் வளர இல்லை, அப்போ வளராத இருக்கக்குள்ள உங்களுக்கு பெரிய கான்டாக்ட் கிடைச்சிருக்காது. இப்போ ஒரு 4, 5, 6, 7, 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, அவ்வளோ 100க்கு மேற்பட்ட கான்டாக்ட் இருக்குது உதவி செஞ்சவர்கள். ஏன்னா அவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்களா, அவ்வளோ பேரோட கான்டாக்ட் இருக்கும். அப்போ அந்த கான்டாக்டை வச்சு ஒரு குரூப்பை போட்டுட்டு அதான் உங்களை கொண்டாடுறாங்களே, மகனு பிள்ளை அண்ணா தம்பின்னு உங்களை நம்புறாங்கல்ல. அப்போ அதை உங்களோட ப்ரைவேட்டாக வச்சு நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போட்டு செய்யுங்களேன். அங்கே அவங்களும் ஒரு டைம் வேற ஒரு அன்னைக்கு ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, 5 வருஷத்துக்கு முதல் ஒருத்தங்கிட்ட உதவி வாங்கினது, அது நான் இப்போ படிக்கக்குள்ள அது எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது, என்ன வந்து இப்படி சொல்கிறாங்க, நீ பிச்சை எடுத்து வந்தாதானே அப்படின்ற ரீதியில் அவன் சொன்னவன் பண்ணது பிள்ளை. ஆனால் அந்த முகத்தை காமிக்கப்பட்டபடியாக தானே அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு இது ஒன்று வந்துச்சு. சரியா? இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு இல்லைல்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவான். ஆனால் அது அந்த டைமில் ஒருத்தங்க வந்து ஒரு இது ஒன்று அவங்களுக்கு ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்குள்ள இவங்க அது, இவங்க அந்த இது அப்படின்னு கதை வரும் இல்லை. அதுக்காகவே பல பேர் ஃபோட்டோவில் கூட நிற்கிறாங்க இல்லைடாப்பா, சொந்தக்காரங்களே வந்து நிற்கிறாங்கடாப்பா, பெரியவங்களே. அப்போ அப்படி இருக்கக்குள்ள நாளைக்கு இப்போ வளர்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இதை வந்து நான் சொன்னேன் ஆரம்பத்தில், அதனாலேயே இப்போ 3 வருஷமாக நான் எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னு. சரிங்களா? உண்மையிலேயே உதவி செய்ய நினைச்சவங்க, அதுவும் இப்போ நல்லா வந்தாச்சு, பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமும் இப்படி ஏழைகளை வச்சு கண்ணீரை வச்சு அதன் மூலம் உழைக்கணும் அப்படின்னைக்குள்ள இது அந்த காசு மீது வரியை தவிர சேவை மீது வரி இல்லை. அப்போ இப்படி காசு தான் வேணும், இந்த இப்படி நல்லா வரணும், அதன் மூலம் நாங்கள் விருத்தியாகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பண்ணுறது சேவை இல்லை, தங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ கடையில் பிஸ்னஸுக்கு எப்படி அந்த ஒரு எந்த பொருள் வியாபாரம் ஆகுதோ அப்போ அதை கடைக்காரர் வாங்கி போட்டு விலை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி இது ஒரு பிஸ்னஸ்.
அப்போ இப்படி இந்த ஒரு பிஸ்னஸோட சேவை நோக்கத்தோட செய்கிறவங்களை பதவியில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்பது எப்படி நியாயம்? பதவியில் இருக்கிறவங்க பண்ண சேவைகள் உதவிகள் எல்லாம் இப்படி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்காங்களா வீடியோ எடுத்து? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனை பேரை வாழ வச்சுருப்பாங்க, எத்தனை இது தூக்கம் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோத்துக்கும் அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் கிடைச்சே இருக்காது வாழ்நாளில். சரியா? அவங்க விளம்பரப்படுத்தலை, அவங்க அவ்வளோ உழைக்கலை, அவ்வளோ படித்து போட்டு அந்த ஒரு இதுக்குள்ளே வர்றவங்களை இல்லை மக்களோட ஆதரவோட ஒரு இதுக்கு வர்றவங்களோட இப்படி வருமானத்திற்காக செயற்படுபவர்களோட எப்படிப்பா கம்பேர் பண்ணலாம்? தப்பா இருக்குது. இது நான் பார்த்தபடி எனக்கு நான் இப்படி தான் சரிங்களா, எனக்கு தப்பா இருக்குது. இந்த வெள்ளம் புயல் தான் பல பேரோட கண்ணை திறந்தது. அதுக்கப்புறம் தான் நானும் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? வழக்கை செய்கிற உதவி இடைக்கைக்கு தெரியாமல் செய்கிறதான் உதவி. அந்த உதவி மூலம் ஒருத்தனோட வாழ்க்கையை போகிற மாதிரியோ இல்லை தனக்குடிவு மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உதவி இல்லை. 1000 ரூபா கொடுத்து போட்டு அதன் மூலம் ஒரு 1 லட்சம் உழைக்கிறேன்னா அதுக்கு பேர் உதவியா? இல்லை. உன்னால் முடியும், நீ பண்ண மாட்டேன், இன்னொருத்தனை எதிர்பார்க்குற. ஏன்னா உனக்கு இந்த மூலம் உனக்கு ஒரு வருமானமும் வரும், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு, நீ கொடுக்கலாம். நீ கொடுக்காம இன்னொருத்தனை நீ அப்படி கேட்குறன்னா அதுக்கு பேர் உதவியா? அதுவும் உதவி இல்லை. சரியா? இது எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் என்னுடைய காணொலியில் ஒரு இது ஒன்று போடணும். உலகம் ஃபுல்லாகவே இந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்குது. அதுக்கு அந்த ஏழைகளுக்கு அப்போ அவங்களுக்கும் கண்டிப்பாக சில பேருக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அந்த தேவை வரைக்குள்ள வீடியோ எடுக்கிறதோ முகத்தை காமிக்கிறதோ பிள்ளைகளை காமிக்கிறதோ அவங்களுக்கு எந்த பெருசாகவும் இருக்காது. ஆனால் அவங்க ஒரு டைம் நல்லா வரைக்குள்ள நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்க்குள்ள படிக்கக்குள்ள இல்லை கல்யாணம் பண்ணிக்குள்ள தான் அங்கே வலிக்கும். சரிங்களா? ஆனால் அந்த உதவின்ற பேரில் செய்கிறவங்க ஒன்றுமே இல்லை. அவன் எங்கேயோ போயிடுவான், ஆல்ரெடி போயிட்டாங்க பல பேர். இது வயிற்றுச்சலோ பொறாமையோ இல்லை, நான் அவங்கள குறைய நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தோணுது இல்லை இது. அது ஏன் பல பேருக்கு தோணலை? அந்த அம்மா போட்டாங்கல்ல ஒரு பதிவொன்று, அப்போ அப்படியே ஏன் பல பேருக்கு தோணலை? இல்லை பல பேர் இப்படி நினைச்சுக்கிட்டு அதை சொல்கிறதுக்கு தலைமை இல்லாமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன். என்னோட வீடியோட முடிவு என்னென்னா, இது உதவி என்ற பேரில் செய்கிறது ஜஸ்ட் பிஸ்னஸ், பக்கா பிஸ்னஸ் மைண்ட். அப்போ அதோட அந்த சேவை செய்பவர்களை பதவியில் இருக்கிறவங்களை மக்கள் மூலம் அந்த இடத்துக்கு வந்தவர்களை கேள்வி கேட்காதீங்க, குறை சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு வீடுகளை கட்டினவங்க சொந்த திறமை மூலம், பேச்சு திறமை மூலம், நடன திறமை மூலம், குக்கிங் மூலம், இல்லை கஷ்டப்பட்டு வேற தொழில்கள் செஞ்சு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வீடு கட்டினவர்கள் மீது பொறாமப்படாதீங்க. அவங்க செய்கிறது உழைச்சது வேற, இங்கால உழைக்கிறது அது வேற. என்னோட இதப்படி சரிங்களா? இது பக்கா பிஸ்னஸ். இப்படியே விட்டா எத்தனை பேர் அன்னைக்கு ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வீடியோ எடுத்தாங்க, இப்போ வரைக்கும் அந்த வீடியோ போட்டாச்சு, அதுக்கான உதவிகள் வரையல. அப்படி இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே. நன்றி.